பிரபஞ்ச சக்தி டிவி. Video 77. கடமை மாத இதழ் ஏப்ரல் 2009. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Harbinger of peace. What Christ the Messiah expects from each one of us is repentance individually and as a community, in order to see the glory of God. ஒவ்வொருவரும் தவறை உணர்ந்து திருந்தினால் கடவுளை காணலாம். யாரும் வருந்த வேண்டாம். கடவுள் பள்ளிக்கூட ஆசிரியர், போலீஸ்காரர் அல்ல. செய்தி: We'll not spare dating couples on Valentine's Day. Muthalik at a press conference, Sri Ram Sena leader Pramod Muthalik said, on February 14, if we come across couples being together in public and expressing love, we will take them to the nearest temple and conduct their marriage. If the couples resisted the move, the girl would be forced to tie a rakhi to the boy. ஓர் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக அல்லது சகோதர சகோதரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீராம் சேனா தலைவர் கட்டாயப்படுத்துவதை ஏற்க முடியாது. அவர்கள் நண்பர்களாக ஒருவரிடம் ஒருவர் அன்பு காட்டக்கூடாதா? செய்தி: Today's grandparents play a major role in bringing up children. An Australian study says grandparents play a crucial role in their grandchildren's lives. Grandparents are usually known to be more lenient than primary caregivers. குடும்பம் என்ற அமைப்பு கொடுக்கும் விலைமதிக்க முடியாத சொத்து. பாட்டி தாத்தா காட்டும் அன்பு. செய்தி: President rejects Gopalsamy report against Naveen Chawla. Accepting the centre's advice, President Pratibha Patil rejected Chief Election Commissioner and Gopalsamy recommendation that Naveen Chawla be removed as Election Commissioner. பெரிய இடத்தில் இருப்பவர்கள் கோபால்சாமி மாதிரி நிதானம் இல்லாமல் நடந்து கொண்டால் மூக்கு உடைப்பும் இப்படி பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வரும். செய்தி: Lawyers, police fight pitched battles in Madras High Court. In unprecedented violence on the Madras High Court premises, advocates protesting against the arrest of their colleagues in an assault case fought pitched battles with police personnel for several hours. சட்டத்தை காக்க வேண்டிய காக்கி சட்டையும் கருப்பு அங்கியும் மோதிக்கொண்டால் யாரை ஆதரிப்பது? நீதியரசர்களே, நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 7, மக்கட்பேறு. குறள்: அமிர்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். பொருள்: தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவப் பெற்ற உணவு பெற்றோருக்கு அமிர்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். குங்குமச் சிமிழை திறந்து அதை கீழே கொட்டிய குழந்தை அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்த அப்பாவை முறைத்து பார்த்தது. அப்பாவுக்கு கோபம் வரவில்லை. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். உன்னை படைத்ததாக சொல்லித் தெரியும் பிரம்மாவை பிடரையில் ஏறி மிதி. உன்னை காப்பதாக சொல்லிக்கொள்ளும் விஷ்ணுவை தலைகீழாக கட்டி தொங்கவிடு. உன்னை அழிக்கப் போவதாக சொல்லும் சிவனை உடம்பிலே துணி இல்லாமல் தெருவிலே ஓடவிடு. ஏன் இப்படி செய்ய வேண்டும்? உன் மூதாதையரை பயமுறுத்தி முட்டாளாக்கி அடிமையாக வைத்திருந்தவர்கள் இந்த மூவர்தான். உன் மூதாதையர் வாழ்க்கையில்
மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிம்மதியும் இல்லாமல் போனதற்கு இந்த மூவரே காரணம். நீ இந்த 3 பேரையும் மன்னித்து விட்டுவிட்டால் உன் வருங்கால சந்ததியினர் வாழ்க்கையும் மூதாதையர் கதிக்கு ஆளாகிவிடும். பிறகு யார்தான் கடவுள்? பிரபஞ்ச சக்தியாகிய நான் மட்டுமே கடவுள். என்னை வணங்கு. நீயும் உன் சந்ததியினரும் மகிழ்ச்சியுடன் வாழ நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. பண்டைய தமிழர்கள் மதம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் பரந்த மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் கொண்டிருந்தனர். தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கும் சமூகத்தின் ஒழுக்கத்திற்கும் எந்த முரண்பாடும் இல்லாமல் பார்த்து கொண்டனர். வரலாற்று ஆசிரியர்கள் கங்கை சமவெளியில் காட்டிய ஈடுபாட்டை இந்தியாவின் தென் தீபகற்பத்தில் காட்டவில்லை. பண்டை தமிழ்நாட்டில் நகரங்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. மதத்தின் ஆதரவால் தான் இந்த நகரங்கள் உருவாயின. பிராமணர்கள் வசித்த கிராமங்களில் ஆட்சிக்குழு சபா என்று அழைக்கப்பட்டது. பிராமணர் அல்லாதோர் வாழ்ந்த கிராமங்களில் ஆட்சிக்குழு நாடு என்றும் ஊர் என்றும் அழைக்கப்பட்டது. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. சில பயிர்களின் உற்பத்தியில் ஆப்பிரிக்காவுக்கு பெரும் பங்கு உண்டு. கொக்கோ, வேர்க்கடலை, கடலை எண்ணெய் ஆகியவற்றின் உலக ஏற்றுமதியில் ஆப்பிரிக்காவின் பங்கு சரிபாதி ஆகும். தேங்காய் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் மற்றும் ஆரஞ்சு ஏற்றுமதியில் உலகில் 1/3 பங்கு ஆப்பிரிக்காவில் இருந்தே அனுப்பப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் பெரும்பகுதி உலர்ந்த புல்வெளியாக இருப்பதால் வெள்ளாடும் செம்மறியாடும் பெருமளவில் வளர்க்கப்படுகின்றன. செட்சே பூச்சியாலும் போதுமான தண்ணீர் இல்லாததாலும் மாடு வளர்ப்பு குறைவாக உள்ளது. அடுத்த தலைப்பு எம்பெலிஷ் யோர் இங்கிலீஷ். Be correct and be sure. Sometimes the antecedent of a relative pronoun is left out. Example, who works not shall not eat. The relative pronoun refers to a noun or pronoun called its antecedent, and it must be of the same number and person. I, who am your king, shall lead. The case of the relative pronoun depends upon its relation to the verb in the clause in which it occurs. Rama is the boy who did it. Rama is the boy whom I want. Be a man of quotations. He that is not with me is against me. He that is down needs fear no fall. He that eats till he is sick must fast till he is well. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். ஏக் பச்சௌத்தி, ஏக் பச்சௌத்தி 5 1 பங்கு. दो पचौती 5 2 பங்கு. जोड़ना जोड़ना கூட்டல். घटाना घटाना கழித்தல். गुणा करना பெருக்குதல். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். रहीम की गाय 2 लीटर दूध देती है. रहीम की गाय 2 लीटर दूध देती है. ரஹீமின் பசு 2 லிட்டர் பால் கொடுக்கிறது. मुझे हिंदी मालूम है. मुझे हिंदी मालूम है. எனக்கு ஹிந்தி தெரியும். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி அமைச்சர்களின் சம்பளம் அவ்வப்போது பாராளுமன்றத்தால் முடிவு செய்யப்படும். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக தகுதியுள்ள ஒருவரை குடியரசுத் தலைவர் தலைமை வழக்கறிஞராக அட்டார்னி ஜெனரலாக நியமிப்பார். இந்திய அரசுக்கு சட்டம் சம்பந்தமான ஆலோசனை வழங்குவது தலைமை வழக்கறிஞரின் கடமையாகும். அட்டார்னி ஜெனரல் அவ்வப்போது குடியரசுத் தலைவரால் இடப்படும் சட்டம் சம்பந்தமான பணிகளையும் செய்வார். இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றங்களிலும் வாதாடுகின்ற உரிமை அட்டார்னி ஜெனரலுக்கு உண்டு. அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். ஒருவனிடம் ஒன்றை சொல்வதால் சொல்கிறவனுக்கு அல்லது கேட்கிறவனுக்கு மன மகிழ்ச்சி அல்லது மன அமைதி கிடைக்கும் என்றால் அதை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இல்லை என்றால் கல்லால் எடுத்து கேட்டாலும் சொல்லக்கூடாது. அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். நான் மாலதியை முதலாக பார்த்தபோதே அவளிடம் ஒரு கவர்ச்சி தென்பட்டது. சொல்லிவிட்டு என் பெயரை கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை.
மாலதி என்னை விட 10 வயது மூத்தவள் என்பது அப்போது எனக்கு தெரியாது. அலுவலகத்தில் அவளுக்கு பெயர் ஏர் ஹோஸ்டஸ். அவ்வப்போது குட் மார்னிங் என்பாள். நான் பதிலுக்கு குட் மார்னிங் மேடம் என்பேன். ஒரு நாள் கூட நான் முதலில் குட் மார்னிங் என்று சொல்லாததால் அவள் கோபமும் வருத்தமும் அடைந்தாள் என்பது எனக்கு தெரியும். அதற்காக நான் என்னை மாற்றிக்கொள்ளவில்லை. 3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் இருவரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. மாலதி கௌரவத்தை தூக்கி எறிந்துவிட்டு என் மீது அக்கறை காட்டி என்னிடம் பேச ஆரம்பித்தாள். எனக்கு அவள் மீது நம்பிக்கையும் ஈடுபாடும் ஏற்பட்டன. அது காதலாக மாறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவள் வீட்டிற்கு அழைத்து சென்று 5 நிமிடங்களில் சுட சுட இட்லியும் சாம்பாரும் கேசரியும் செய்து கொடுத்தாள். அவள் கணவனுக்கு முன்னால் வார்த்தைக்கு வார்த்தை மாலதியை பெயர் சொல்லி கூப்பிட்டேன். ஒரு நாள் எனக்கு பிடிக்காத காரியத்தை செய்ததற்காக அவளிடம் 1 வாரம் பேசாமல் இருந்தேன். அவள் சாரி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை மாதிரி BA MA படிக்கவில்லை என்றால் என் மனம் குளிர்ந்து விட்டது. நான் மாலதிக்கு தீபாவளி புடவையும் ரவிக்கை துணியும் வாங்கி கொடுத்தேன். மற்றவர்கள் தவறாக நினைப்பார்கள் என்று சொன்னாலும் மனதில் மகிழ்ச்சி பொங்க அதை ஏற்றுக்கொண்டாள். 1 வாரம் கழித்து என் கணவர் சந்தேகப்படுகிறார் என்றால் மாலதி காதலை வளர்க்க விரும்பவில்லை என்பதை உணர்ந்தேன். நானும் எங்கள் உறவை வளர்ப்பதை நிறுத்திவிட்டேன். காதல் தடைப்பட்டதால் இருவரும் துடியாக துடித்தோம். எத்தனை வருடங்கள் ஆனாலும் மறந்துவிட்ட காதலை நினைக்கும் போதெல்லாம் தேனாக இனிக்கிறது. தலைப்பு A Poem by BSV. Hearts of Fires will sing and dance. Nice and slim a girl is she, and I wish her so to be. In small of frame, her heart is good. Let it ever be as it could. Kind in heart with smiling face, I do wish her all His grace. All Thy grace, O Lord, I pray. Shower on her as spring in May. Many may come and many may go, yet a few do deserve, I know. Worthy of the price we give, as they live as men should live. Such a price she deserves much, not of boasting, if such hearts of fire shall sing and dance when they see some shady haunts. அடுத்த தலைப்பு சிறுகதை. தலைவர் வாழ்க. புயல் வீச்சு ஆறுமுகத்தின் ஆவேசமான உணர்ச்சிகரமான பேச்சு அந்த மைதானத்தில் இருந்த சுமார் 1,00,000 பேரையும் அவருடைய கைப்பாவையாக மாற்றி கைதட்ட வைத்தது. ஆறுமுகத்தின் ஆசையெல்லாம் நடக்கப் போகும் சட்டமன்ற தேர்தலில் தலைவர் தனக்கு டிக்கெட் கொடுக்க வேண்டும் என்பதுதான். கூட்டத்தினர் உற்சாகத்தை புரிந்து கொண்ட ஆறுமுகம் தலைவர் மனதில் இருந்ததை புரிந்து கொள்ளவில்லை. தலைவர் பேசும்போது ஆறுமுகத்தை வெகுவாக புகழ்ந்தார். எனக்கு பின்னாலும் இந்த கட்சி இருக்கும் என்ற நம்பிக்கை தம்பி ஆறுமுகத்தின் பேச்சை கேட்ட பிறகுதான் எனக்கு வந்தது என்று தலைவர் சொன்னது எல்லோரும் நெஞ்சையும் தொட்டுவிட்டது. வேட்பாளர் பட்டியலில் தன் பெயர் இல்லாததை அறிந்த ஆறுமுகம் துடித்து போய்விட்டார். அவரால் யாரையும் நேராக நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தலைவர் எதையும் மறைக்காமல் ஆறுமுகத்திடம் காரணத்தை சொன்னார். ஆறுமுகம், வருத்தப்படாதே, உன்னுடைய ஜாதி சங்கத்திலிருந்து மருதப்பன் பெயரை சிபாரிசு செய்திருக்கிறார்கள். கூடவே உனக்கு எதிர்ப்பும் தெரிவித்தார்கள். நீ போட்டியிட்டு தோற்று போவதை நான் விரும்பவில்லை. ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று தலைவர் சொன்னது வெறும் மேடை பேச்சா? ஆறுமுகம் புரியாமல் திரும்பி பார்த்தார். ஜாதி சங்க தலைவரோடு மருதப்பன் தலைவர் வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்தார். தலைவர் வாழ்க என்ற கோஷம் ஆறுமுகத்திற்கு அர்த்தமில்லாமல் தோன்றியது. ஒருவேளை என் ஜாதி வாழ்க என்று சொல்லியிருந்தால் தேர்தலில் அவருக்கு சீட் கிடைத்திருக்குமோ? பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. பாராளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை தாக்க காங்கிரஸ் MPக்கள் திட்டமிட்டதாக செய்தி வந்திருக்கிறதே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த செய்தியை படித்துவிட்டு நான் மிகவும் வேதனைப்பட்டேன். காங்கிரஸ் MPக்கள் செய்த காரியத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி நீடூழி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். கேள்வி 2. பணக்காரர்கள் பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தில் ஏன் சேர வேண்டும்? பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தில் சேராத பணக்காரர்கள் மூளை வாத நோய்க்கு ஆளாவார்கள். அவர்களுக்கு வரவேண்டிய பணம் வராது. அவர்கள் யாருக்கும் பணம் கொடுக்க முடியாது. பிரபஞ்ச சக்தி பணத்தை தடுத்து நிறுத்தும். கேள்வி 3. ஏன் பிறந்தாய் மகனே என்ற பாடலை பாடுவீர்களா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ,
ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லையொரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இல்லை ஒரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீ வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தால் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பம் இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தால் உன்னையடா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? மண் வளர்த்த பொறுமையெல்லாம் மனதில் வளர்த்தவளாய், கண் மலர்ந்த பெண்மையிலை நான் அடைந்தேன். நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை, தாய்மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை, தாய்மனதை காத்திருப்பேன் தங்க மகனே. ஆராரோ ஆரோ ஆரிராரோ, ஆராரோ ஆரோ ஆரிராரோ. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.